ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பெங்களூரில் கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பள்ளி தலைமை ஆசிரியையும் ஒரு 10th வகுப்பு மாணவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவி போன இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆபாசம் இருக்கக்கூடிய வகையில் ஃபோட்டோ ஷூட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தலைமை ஆசிரியையும் 10ஆம் வகுப்பு மாணவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிடுற மாதிரியும், கட்டி பிடிச்சி மாணவன் வந்து ஆசிரியை தூக்குற மாதிரியும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரவலாக வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி வகுப்பு மாணவனை வந்து தலைமை ஆசிரியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்கு. இது பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நான் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியையாக இருக்கிறவங்க வந்து மாணவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக வந்து இருக்கணும். தூண்டுதலானா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்து போகிற மாதிரியும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கிறதுக்கு உண்டான ஒரு இது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வயசு 4 வயசுங்கும் போது எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடும். நம்ம வீட்டில் வந்து சொல்லி கொடுக்க முடியாதுன்னு கூட நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா ஸ்கூலில் எல்லாத்துக்கும் கூட பழகும்போது நல்லது கெட்டது என்னங்கிறது வந்து அவங்க தெரியும், யாருக்காக இருந்தாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து மாணவி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் டீச்சரு தலைமை ஆசிரியர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊக்குவிக்கிற வழியாக அவங்களுக்கு வந்து முடியாதுன்னு நினைக்கிறதும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடியும், நீங்கள் படிங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டீச்சருங்கிறத தாண்டி தலைமை ஆசிரியங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா டீச்சரையுமே வந்து ஒரு வழிகாட்டுதலுக்கு உண்டான இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தலைமை ஆசிரியையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பான முறையில் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட நடந்திருக்காங்க அப்படின்னா இது எந்த வகையில் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை மட்டும் கிடையாது, இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல இது நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஒரு கடவுளை மதிக்கிற மாதிரி நம்ம ஸ்கூல் எப்படி மதித்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோமோ படிச்சிருந்தோம், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம எங்கேயுமே கிடைக்காது வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் கிடைக்கும். ஸ்கூல் தான் வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பக்தி மயமாக எந்த அளவுக்கு வந்து நம்ம இதாக இருந்தோமோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் இப்போ நம்ம ஒரு சில போன வீடியோ கூட போட்டிருந்தோம், இன்டர்நெட்னால வந்து நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு வகையான விளைவுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு மாணவன் மாணவி இல்லை ஒரு நார்மலான ஒரு மனிதனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா யதார்த்தமாக வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து ஒரு ஃபோனையும் சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கிற வீடியோக்கள் அதில் வர இமேஜ் ஃபோட்டோ புகைப்படம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு லெவலுக்கு தூண்டுதல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் வந்து நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு கோயில் மாதிரி வச்சுருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணுறத விட கூட சொல்லி கொடுக்குற வாத்தியார் டீச்சர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கிட்ட தப்பாக நடந்துக்கிற காலம் ஆகிப்போச்சு. முதலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் இதை பண்ணா பிள்ளை அது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அது பண்ணா இது பண்ணா உங்கள் அப்பாவை கூட்டு நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்த காலம் போய் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற பசங்கக்கிட்ட பள்ளியில் இருக்கிற ஸ்கூல் டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகார முறையில் வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பரவலாக நிறையா நமக்கு காதலுக்கு கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருந்திருக்கான். தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் வகுப்பு மாணவன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்டுங்கிற மாதிரி வெளியில் ஏதோ
ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கல்வி சார்ந்து தான் ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10ஆம் வகுப்பு மாணவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, கல்வி சார்ந்த வகையில் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், கல்வி சார்ந்த இதில் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. தலைமை ஆசிரியையும் 10ஆம் வகுப்பு மாணவனும். அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்தது தப்பா அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ எடுத்தது தப்பு கிடையாது. ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரியும் கட்டி பிடிக்கிற மாதிரியும் அவங்கள பிடிச்சி 10ஆம் வகுப்பு மாணவன் வந்து தலைமை ஆசிரியை வந்து கட்டி பிடிச்சி தூக்குற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் விசிட், ஒரு பக்கம் தொழில் சார்ந்த ஒரு இதுக்கு வந்து விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்? அப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலும் இப்படி எதுக்கு ஆபாசமாக எடுக்கணும்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மாணவன் வந்து நல்ல வகையில் படித்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட இருக்கிற வாத்தியார்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மாணவனை வந்து ஊக்குவிச்சு அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கல்வியில் இருக்கணுமோ அதையே தவிர மற்றபடி தேவையில்லாத இது வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து இந்த ஆசிரியை மேலே இந்த 10ஆம் வகுப்பு மாணவனும் இந்த ஆசிரியை மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல புகார் வந்து வந்துட்டே இருக்குது. அது வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குண்டான ஒரு இதாக போயிட்டே இருந்திருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண காட்டி அந்த ஆசிரியை மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்வித்துறை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு உண்டான பெற்றோர்கள் வந்து பார்த்துட்டும் கூட இது வந்து கண்டிப்பாக வந்து என்னங்கிறது வந்து தீர விசாரிக்கணும். இது விசாரித்து இதுக்கு உண்டான தவறுக்கு உண்டான ஆசிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியிலிருந்து இது ஸ்கூல்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ மேலே இருக்கிற கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது நான் ஆசிரியர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரியை நான் வந்து ஒரு மகன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன்கிட்ட பழகிட்டு இருக்கேன், ஒரு அம்மா மகன் மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு எல்கேஜி 1வது 2வது அந்த மாதிரி பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு 10ஆம் வகுப்பு பசங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மகன் மாதிரி நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுக்கு ஃபோட்டோ ஷூட் கூட்டு போகணும்? ஃபோட்டோ ஷூட் கூட்டு போன இடத்துல எதுக்கு முத்தம் பண்ணணும்? எதுக்கு கட்டி பிடிச்சி அவங்கள தூக்கணும்? இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணணும்? கல்விக்கு உண்டான இது வந்து எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இது எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து அது தீர விசாரிக்கும் போது அந்த ஆசிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அம்மா மகன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன், மற்றபடி வேற எந்த கண்ணோட்டத்துலையும் அவங்ககிட்ட பழகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து சோசியல் மீடியா எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்ச்சைக்குரியாக போயிட்டுருக்கு. இந்த இது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீர விசாரிக்கும் போது பெற்றோர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க தலைமை ஆசிரியர் மேலே தப்பி இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த சர்ச்சை வந்து போயிட்டே இருக்குது, அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விசாரணை போயிட்டு இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அம்மா மகனாக கூட இருக்கலாம், மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பான முறையிலையும் கூட பழகாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத இது ஸ்கூலில் எதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையில் சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர விசாரிக்கும் போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மகன் மாதிரி தான் நான் நடந்திருக்கேன், மற்றபடி வேற எந்த முகையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி இது வந்து எடுத்த எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர விசாரிக்காமல் முழுமையாக விசாரிக்காமல் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியை வந்து இப்போது இந்த பிரச்சனைக்கு வந்து முக்கியமான ஆள் வந்து தலைமை ஆசிரியர் அப்படின்னு காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியர் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசாரணை வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. அம்மா மகன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்களா, இப்போ நடந்த விஷயம் எல்லாமே வந்து உண்மைதானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த மாணவனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அவனோட வாழ்க்கைக்கே வந்து ஒரு பிளாக் மார்க் வரும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து இன்னும் தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது விசாரணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி ஆசிரியை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கியிருக்காங்க. அவங்க தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து டீச்சருங்கிற ஒரு இதுலேருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் வந்து தப்பே பண்ணாலும் அவங்கள திருத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்குன்னு சொல்லி தாட்டி வரும். அதுக்கு தான் ஆசிரியை ஹெட் மாஸ்டரு தலைமை ஆசிரியர்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால்
மாணவன் கரெக்டாக இருந்தாலும் கூட தலைமை ஆசிரியையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு முறையில் வந்து நடந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இது மாதிரி ஒரு சர்ச்சை உண்டாகும் போது நார்மலாக வந்து நல்ல வகையில் படிக்கிற பிள்ளைய நல்லபடியாக படிக்கிற மாணவியர்கள் மேலே கூட பார்த்தீங்க அப்படின்னா பல பெற்றோர்களுக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நார்மலாக வந்து மாணவிகள் என்னதான் 1008 தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து திருத்தி நல்ல வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கல்வியில் வந்து வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்கும், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மென்மேலே வந்து வாழ்க்கையில் மேலே உயர்ந்து போகிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் டீச்சர் எல்லாருமே இருக்காங்க. அவங்க டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு தூண்டுதலாக ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி தான் வந்து அவங்களுக்கு காட்டணுமே தவிர தப்பான வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே போனாலும் இவங்க நல்ல வகையில் வந்து நல்ல வகையாக ஒரு புத்தி சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வழி கொண்டு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தான் அவங்க வந்து வழிகாட்டலுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் கூடயே வந்து அங்கே இருக்கிற நம்ம யாரை நம்பி படிக்கிறதுக்கு அனுப்புகிறோமோ அந்த டீச்சரு ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பான முறையில் நடத்த அவங்க மேலேயும் ஒரு தப்பான ஒரு புகார் வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நல்ல ஒழுக்கம் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாரும் அனுப்புகிற ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தப்பான ஒரு செய்தியெல்லாம் காது கேட்கும்போது நல்லபடியாக வந்து ஃபுல்லாக போய் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தேகங்கிறது ரொம்ப பெரிய இதாக வந்து இது வருது. அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெற்றோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் படிக்கட்டுன்னு சொல்லி அனுப்புகிறவங்க கூட இந்த மாதிரி தப்பான ஒரு நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு சில மாணவிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க முடியாமல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்கினாது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க மாணவிகளை. இந்த மாதிரி தவறான ஒரு விஷயமெல்லாம் பெற்றோருக்கு காதுக்கு போகும்போது அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம கடனுடனே வாங்கி அனுப்புகிறோம் நல்ல வகையில் வந்து ஃபுல்லாக நல்லா இருக்கட்டும்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துடும் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையில் வந்து நம்ம ஒரு குழந்தைகிட்ட நடந்துக்கிறோமோ அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வளரும். நம்ம எந்த வகை குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மேலே திணிச்சோம் அப்படின்னா அவங்க தப்பான எண்ணமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளருவாங்க. ஒரு நல்ல வகையில் அவங்கள வந்து வளர்த்தணும் அப்படின்னா நல்ல வகையான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வளருவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து சோசியல் மீடியாங்கிற லெவலில் ரொம்ப உலக அளவில் பரவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை காட்டி கெட்டான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போய் பதியுதுன்னு இதுலேருந்து சொல்ல வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.